योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय। Whatever exists is one life, unity. Nothing is separate, nothing isolated. This beggar is related to the sun, to the moon, to the infinite cosmos. This beggar is not limited to this body. பகவானுடைய திவ்ய மங்கள நாமத்தோடு ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய இணக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை மங்களமாக செலவிட வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். இந்த நாமமானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு கை கொடுக்கும். கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் எளிதாக செய்ய முடியும். எதிர்பாராமல் நம்முடைய ஆற்றல் அதிகரிக்கும். நாம் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்கும் பவரும் அதிகமாகும். இதை நாம் கண்கூடாக காணலாம். பகவானுடைய நாம தாமரைகளை எல்லாம் நாம் பகவானுடைய பாதத்தில் தாமரை திருவடிகளில் சமர்ப்பித்து விட்டோம். தினம் தினம் சொல்வது போல் ஒரு தாமரை பூவை தேடி ஒரு குளத்திற்கு சென்று அதை கொய்து கொண்டு வருவது என்பது எவ்வளவு சிரமம். உட்கார்ந்த இடத்தில் அந்த நாமத்தை தாமரையாக பாவித்து அதை சொல்லி பகவானுடைய பாதத்தில் சமர்ப்பித்தோமானால், இந்த நாம பூஜை செய்தோமானால், இது எவ்வளவு பெரிய பூஜை. இதை நாம் அவசியம் செய்ய வேண்டும். இன்றைய பிரார்த்தனையை நாம் செய்வதற்கு முன்பு பகவான் சொல்லியவற்றை மீண்டும் ஆராய்வோம். பலமுறை திரும்ப திரும்ப சொல்வது போல் தோன்றும். ஆனால் திரும்ப திரும்ப கட்டாயம் சொல்லி ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அது நம் மனதுக்குள் இறங்கும். இதெல்லாம் நாவல் போல் ஒரு தடவை படித்துவிட்டு, ஓ இதுதான் எனக்கு தெரியுமே, அடுத்த முறை படிக்க என்ன அவசியம் இருக்கிறது என்று கேட்க வேண்டாம். நாம் இதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க பார்க்க அதனுடைய ஆழம் புரியும். அந்த ஆழத்தில் உள்ள சூக்ஷ்மமான அர்த்தங்கள் நமக்கு புரியும். ஒரு மகாத்மா ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது மேலோட்டமாய் சொல்ல மாட்டார். அது அவருடைய அனுபவ கூற்றாக இருக்கும். அவருடைய ஆழத்திலிருந்து வரும். நமக்கு சிறிதளவாவது ஆழம் இருந்தால்தான் அந்த சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்ள முடியும். பகவான் சொல்கிறார், நேற்றைக்கு சொன்னேன் அல்லவா, சித்திரகுப்தன் என்று ஒருவர் இருக்கிறார். கடவுளால் அப்பாயிண்ட் செய்யப்பட்டவர். அதற்குரிய திறனோடு, அதற்குரிய குவாலிஃபிகேஷனோடு அவர் இருக்கிறார். ஒவ்வொரு உயிரையும் எறும்பிலிருந்து ஒவ்வொரு உயிரினுடைய அக்கவுண்ட்டும் அவர் வைத்திருக்கிறார் என்று பகவான் சொல்கிறார். அதனால் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு இன்விசிபிள் ரெஜிஸ்டர், காஸ்மிக் ரெஜிஸ்டர் இருக்கிறது. அதில் எல்லாம் பதிவாகும். ஜாக்கிரதையாக இருங்கள். முடிந்த வரையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். அப்படி முடியாவிட்டாலும் பரவாயில்லை, தீங்கு செய்யாதீர்கள் என்று சொல்லி, ஒரு சின்ன சின்ன செயல் கூட மற்றவர்களை துன்புறுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களை துன்புறுத்தும் வார்த்தைகளை கொட்டாதீர்கள். தப்பி தவறி கூட நம்மிடமிருந்து வரும் எந்த வார்த்தையும் மற்றவரை புண்படுத்தாதபடி இருக்க வேண்டும். நாம் செய்யும் செயலும் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார். Do not harm others, even by the simplest actions or by words. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லியிருக்கிறேன் முன்பே, சுதாமாவில் அதிகாலையில்
சுவாமி வந்து வராண்டாவில் உட்கார்ந்து கொள்வார். பிறகு என்னை பார்த்து 4 புஷ்பங்களை பறித்து கொண்டு வா என்று சொல்வார். நான் வெளியே இறங்கி தோட்டத்தில் பார்க்கும் பொழுது சுதாமாவிற்கு முன்பு ஒரு சண்பக மரம் இருக்கும். அதில் நிறைய பூக்கள் பூத்து கொட்டும் பகவானுடைய அருட்பார்வையினால். அதை வைக்கும் பொழுது திருவண்ணாமலையில் இருக்கும் சிலர் அதை பார்த்து சொன்னார்கள், 10 நாள் கூட இந்த மரம் தாங்காது, இது ஒரு கந்தக பூமி, எப்பொழுதும் வெப்பமாயிருக்கும், இதில் இதை போன்ற செடிகள் தாங்காது, 10 நாளில் இறந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அது அப்படி பூத்து கொட்டியது. அதிலிருந்து தினம் தினம் பறிப்பேன். அதனால் கீழே இருக்கும் அந்த கிளைகளில் உள்ள பூக்கள் எல்லாம் எடுத்தாயிற்று. பிறகு மேலே இருக்கும் பிரான்ச்சுகளில் இருந்து எடுக்க வேண்டியது. அதனால் ஒரு சமயம் நான் ஒரு உயர்ந்த ஸ்டூலை எடுத்துக்கொண்டு போய் போட்டு அதன் மேல் ஏறி பறிப்பேன். ஒரு முறை நான் அதை செய்யும் பொழுது பின்னாடியே பகவான் வந்துவிட்டார். அவர் சொன்னார், தேவ்கி தேவ்கி பி கேர்ஃபுல், நீ அதை பறிக்கும் பொழுது உன்னை புண்படுத்திக் கொள்ளாதே, உன்னையும் நீ ஹர்ட் செய்யக்கூடாது, செய்து கொள்ளக்கூடாது, அந்த மரத்தையும் துன்புறுத்தாது, பார்த்து பறி என்றார். நான் உறைந்து விட்டேன். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அந்த சமயத்தில் அந்த பூ பறிப்பதற்காக சொன்னதாக எனக்கு தோன்றவில்லை. அவருடைய வார்த்தையில் எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆழம் இருக்கும். பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு அசைவு கூட வீணாவதில்லை, அந்த சின்ன சின்ன அசைவுகள் கூட என்னுடைய தந்தையின் இறைப்பணியை செய்து கொண்டிருக்கும் என்று சொல்வார். அதன் பிறகு எனக்கு புரிந்தது, நாம் யாரையும் புண்படுத்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது, புண்படுத்தும்படி பேசக்கூடாது. அதே சமயம் மற்றவர்கள் பேசும் பொழுதும் நாம் நம்மை புண்படுத்திக் கொள்ளக்கூடாது. எது மற்றவர்களை புண்படுத்தி இன்பம் காணுகிறதோ அந்த அகங்காரம்தான் மற்றவர்கள் சாதாரணமாக பேசினாலும் தன்னை புண்படுத்துவதாக நினைத்துக் கொள்ளும். இரண்டிலுமே அகங்காரம்தான் இருக்கிறது. That which hurts other people and that which is hurt by others. இரண்டுமே ஈகோ தான், இரண்டுமே அகங்காரம். அதனால் பகவான் சொல்கிறார், வார்த்தைகளினாலோ செயல்களினாலோ மற்றவர்களை துன்புறுத்தாதீர்கள், புண்படுத்தாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அவை உங்கள் அக்கவுண்டில் ஏறிவிட்டால் ஒரு நாள் அதற்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு வார்த்தை கூட, ஒரு நல்ல வார்த்தை யாரை பற்றியாவது சொன்னீர்களானால் பதிவாகிவிடும். அந்த நல்ல வார்த்தையானது நமக்கு என்றைக்கோ யாரிடமிருந்தோ திரும்பி வந்தே ஆகும். ஏதேனும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டோமானால் அதுவும் அப்படித்தான் காத்துக்கொண்டே இருக்கும். நம்முடைய விதியாக, ஒரு கெட்ட கர்மாவாக. நாம் எப்பொழுது நாமத்தை மறக்கிறோமோ, கடவுளை மறந்து செயல்படுகிறோமோ, அப்பொழுது உள்ளே நுழைந்து நம்மை தாக்கும். ஆக நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப பகவான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடுத்து பகவான் சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனிடம் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த பிச்சைக்காரனை நாமத்தை சொல்கிறார்கள். இந்த பிச்சைக்காரன் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார். அவர்களுக்கு எது முக்கியமோ அதை செய்கிறார். சில சமயம் உடனே அவர்களுக்கு காரிய சித்தி ஏற்பட்டு விடுகிறது. சில சமயம் சற்று தள்ளி அது நடக்கிறது, அல்லது நடக்காமல் போய்விடுகிறது, வேறு ஏதோ நடக்கிறது. அப்பொழுதெல்லாம் பக்தர்கள் இந்த பிச்சைக்காரனை குறை கூறுவார்கள்.
திட்டுவார்கள். காரியம் நடந்துவிட்டால் கொண்டாடி இந்த தெய்வத்தை போல் ஒரு கருணை யாருக்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். காரியம் நடக்காவிட்டால் நம்மை வார்த்தைகளால் உருட்டி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் யார் பிரார்த்தனை செய்தாலும் நாமத்தை சொன்னாலும் எப்பொழுதும் அவர்களுக்கு மிக மிக நல்லது எதுவோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். பல சமயம் பலர் அதை புரிந்து கொள்வதில்லை. சற்று தள்ளி நடந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையைத்தான் தரும். அதனால் உடனே காரியம் நடக்கவில்லை என்றாலும் சற்று தள்ளி நடந்தாலும் அல்லது நடக்காமலே போனாலும் அதில் ஏதோ அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை இருக்கிறது என்று பக்தர்கள் உணர வேண்டும். ஆனால் ஜெயராமா, பக்தர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த பிச்சைக்காரனை திட்டுகிறார்கள். பரவாயில்லை ஜெயராமா, இந்த பிச்சைக்காரனை யார் போற்றினாலும் சரி அல்லது வசைப்பாடினாலும் சரி, இந்த பிச்சைக்காரனுக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. ஸ்ரீராமனின் கைகளில், என்னுடைய தந்தையின் கைகளில் நான் எப்பொழுதும் ஒரு சிறந்த கருவியாக இயங்க வேண்டும். இது ஒன்றுதான் என்னுடைய லட்சியம். என்னுடைய தந்தைக்கு திருப்தி ஏற்படும்படி நான் சதா அவருடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்கிறார். இது பகவானுக்கு மட்டுமல்ல, நமக்காகத்தானே சொல்கிறார் அவர். நாமும் பகவான் இந்த காரியத்தை நடத்தி கொடுத்து விட்டார் என்று ஒரேடியாக கொண்டாடினால் அது மிக மிக நல்லது. நமக்கு அது ஒரு புண்ணிய கர்மாவாக ஆகிவிடும். பகவானை நாம் திட்டினோமானால் அது ஒரு கெட்ட கர்மாவாக ஆகிவிடும். அவர் நம்மை மன்னித்து விடுவார். ஆனால் கர்ம விதி இருக்கிறதல்லவா, அது மன்னிக்காது. அதுவும் மகாத்மாக்களை நாம் ஏதேனும் குறை கூறினால், மகாத்மாக்களை பழித்தோமானால், உண்மை என்ன என்று உணராது அவர்களை நாம் மனம் போன போக்கில் பேசினோமானால், அந்த பழி பாவங்கள் ஒரு நாள் நம்மை துரத்தி துரத்தி வந்து அடிக்கும். அது எப்படி ஒரு வீழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் என்று நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதனால் மகாத்மாக்களை மட்டுமல்ல, மற்றவர்களை கூட கூடிய மட்டும் நாம் புண்படுத்தாமல் துன்புறுத்தாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்வோம். அதை நாம் பயிற்சியும் செய்வோம். இன்னொன்று சொல்வார் பகவான், எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சி ஒரு விளக்கம் நமக்கு வருமல்லவா மனதிற்கு. அந்த விளக்கமானது மிகவும் உயர்ந்த சிந்தனையாக இருந்தால் நாம் கடவுளின் அருகில் இருக்கிறோம் என்ற அர்த்தம். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு மிகவும் இகழ்ச்சியான ஒரு விளக்கத்தை கொடுத்து இகழ்ந்து பேசினோமானால் கடவுளிடமிருந்து நாம் மிகவும் தள்ளி இருக்கிறோம் என்ற அர்த்தம் என்றார். The higher the interpretation that you put upon any happening, the closer you are to God. And the reverse is, the closer you are to God, the higher will be your interpretation upon any happening in the world. அதனால் எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனைகளையே மனதில் கொண்டோமானால் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு உயர்ந்த விளக்கம்தான் நம் மனதிற்கு தோன்றும். அந்த உயர்ந்த சிந்தனை என்பது என்ன? கடவுளை ஒட்டியது தானே. ஆகவே பகவானுடைய நாமத்தையே நம்முடைய சிந்தனையாக ஆக்கி கொண்டோமானால், பகவானுடைய லீலைகளை சதா ஆசை போட்டு கொண்டிருந்தோமானால், அவருடைய உபதேசங்களை நினைத்து கொண்டே நம்முடைய அன்றாட காரியங்களை செய்து கொண்டிருந்தோமானால் நமக்கு உயர்ந்த விளக்கங்கள் தான் மனதிற்கு வரும். அப்பொழுது நாம் யாரையும் இகழ்ந்து பேச மாட்டோம், எதையும் எள்ளி நகையாட மாட்டோம். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு சிறு சிறு கிளிம்சஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, காட்சிகள்,
நேற்று சொன்னேன், விஸ்வநாத்ஜி அவர்கள் பகவானை தேடிக்கொண்டு கோவிலுக்குள் சென்றபோது பகவான் கோவிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார், இந்த சிவகங்கை தீர்த்தத்தருகில். பிறகு அங்கிருந்து பகவான் கையை அசைத்து அவரை வரச் சொன்னார். அவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் வந்து பகவானுக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு பகவானை உற்று பார்க்க ஆரம்பித்தார். உடனே பகவான் சொன்னார், பார்த்தீர்களா விஸ்வநாத்ஜி, இதோ எதிரே ஒருவர் உண்டு உட்கார்ந்து கொண்டு இந்த பிச்சைக்காரனை உற்று நோக்குகிறார்களே. இப்படித்தான் இங்கு இருக்கும் சிலர் இந்த பிச்சைக்காரனுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இந்த பிச்சைக்காரனை உளவு பார்க்கிறார்கள். இந்த பிச்சைக்காரன் என்ன பேசுகிறார், என்ன செய்கிறார், இதை வைத்து எப்படி இவரை துன்புறுத்தலாம் என்ற நோக்கத்தோடு இவர் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், நாம் எழுந்து வெளியே போகலாம் என்று சொல்லி விஸ்வநாத்ஜியை கூட்டிக் கொண்டு வெளியே வந்து விட்டார். கூடவே இன்னொருவரும் இருந்தார், இன்னொரு அன்பர். இருவரையும் அழைத்து கொண்டு பகவான் வெளியே சென்றார். அவர்கள் இந்த மெயின் ரோடுக்கு வந்த பொழுது அவர் அந்த இரட்டை பிள்ளையார் கோவில் ஒரு சந்து இருக்கிறது, அந்த சந்தில் பகவான் அவர்களை அழைத்து சென்று ஒரு டீ கடை அழைத்து சென்றார். அங்கு இருக்கும் ஒருத்தரிடம் கருப்பையா இருக்கிறாரா என்று கேட்டார். அவர் சொன்னார், அதோ அந்த பிள்ளையார் கோவிலை ஒட்டியுள்ள அந்த டீ கடை தான் கருப்பையாவின் கடை, இது அல்ல என்றவுடன் உடனே பகவான் அங்கு சென்று விட்டார். அப்பொழுது சொன்னார், இந்த பிச்சைக்காரன் 1959 திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது இது வெறும் கிராமமாக இருந்தது, இப்பொழுது எத்தனை ஒரு வளர்ச்சி வந்துவிட்டது என்று சொல்லி, அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு டீ ஸ்டால் தான் இருக்கும், இந்த கருப்பையாவின் டீ ஸ்டால். இப்பொழுது பாருங்கள் எத்தனை டீ கடை இங்கு வந்துவிட்டது என்று. பிறகு அங்கு சென்று கேட்டார், அந்த கருப்பையாவின் மகன்தான் இருந்தார். அவர் சொன்னார், அப்பா தைப்பூசத்திற்காக வடலூர் போய்விட்டார் என்று. உடனே பகவான் அங்கே டீ குடிக்காமல் அந்த இடத்தை விட்டு அகன்றார். பிறகு சிறிது நேரம் மலை உச்சியை பார்த்து கொண்டிருந்தார். யாரோ ஒரு அருகில் வந்து, என்ன சாமி என்று கேட்டார். உடனே பகவான் பதில் சொல்கிறார், ராமசுவாமி என்று சொல்லி சிரித்துக்கொண்டே அகன்று விட்டார். உண்மையிலேயே பகவான் சொல்வார், யார் அவரிடம் சென்றாலும், அதோ அந்த அருணாச்சலேஸ்வரர் உச்சியை பாருங்கள், என் தந்தை அங்கு இருக்கிறார், அதை சற்று நேரம் உற்று நோக்குங்கள், அப்படியே பார்த்த வண்ணம் இருங்கள் என்று சொல்வார். அவர் விளையாட்டாக சொன்னாலும் அவர் அங்கு ராமனை தான் கண்டார், சிவனை தான் கண்டார். அப்படி சொல்லவும் சொல்வார், தோ சிவன் நிற்கிறார் என்று சொல்லி கண்ணீர் பொங்கும். அதன் பிறகு பகவான் அன்பு தியேட்டர் என்று ஒரு தியேட்டர் இருக்கிறது, அதன் அருகே வரும்பொழுது இங்கே என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டாராம். விஸ்வநாத்ஜி சொன்னாராம், சத்யா என்று ஒரு படம் ஓடுகிறது சுவாமி, அதை எழுதி. உடனே பகவான் சொல்கிறார், ஓ சத்தியம், அஹிம்சை, மகாத்மா காந்தி. அதாவது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு வார்த்தையை கேட்டவுடனே அவர்களுக்கு எப்படி அது வெளியே வருகிறது. என்ன சுவாமி என்று கேட்டால் ராமசுவாமி என்று சொல்கிறார். இதில் என்ன எழுதியிருக்கிறது? சத்யா என்றால் சத்தியம், அஹிம்சை, மகாத்மா காந்தி. மகாத்மா காந்திக்கு ஜெய். ஒரு உயர்ந்த எண்ணங்கள் தான் அவர்களுக்கு வரும். அதன் பிறகு பகவான் ஒரு இடத்திற்கு வருகிறார். அங்கு ஒரு அம்மா, நேற்றைக்கு சொன்னேன் அல்லவா, சாமி வந்து நிற்குது, அதுக்கு என்ன வேணுமோ கூடு, காசு வாங்காதே. உடனே பகவான் சொன்னார், காசு வாங்காமல் இந்த சாமி, காசு வாங்கிக்கலைன்னா இந்த சாமி சாப்பிடாது என்று சொல்லி அந்த காசை கொடுத்து அவற்றையெல்லாம் வாங்குகிறார். அந்த அதை விற்கும் அந்த கடைக்காரர் ஒரு பையன், ஒரு சின்ன பையன்,
அப்படி ஒரு அன்போடு அவனை நோக்குகிறார். அவனுக்காகத்தான் அதையெல்லாம் வாங்கினாரோ என்று தோன்றும்படி இருக்கிறது. அது முடித்த பிறகு அந்த பையனுடைய கையை குலுக்கி அவனை தொட்டு பெரிய ஆசீர்வாதம் செய்து பிறகுதான் அங்கிருந்து சென்றாராம். கையில் ஏதோ இஞ்சி பக்கோடா, ஆனால் அந்த செய்த அந்த பையனிடம் அத்தனை ஒரு வாஞ்சை, அத்தனை ஒரு ஆசீர்வாதம் செய்தாகின்றார். நேற்று பார்த்தோம் எப்படி காக்காய்க்கும் நாய்க்கும் இடையிலே எந்தவித சண்டையும் வராமல் உணவிட்டார் என்று. அகரம் ஜெயராமன் சொல்கிறார், ஒரு இடத்தில் ஒரு அன்பர் வந்து பகவானுக்கு 36 ரூபாய் வைத்தாராம். நாம் 36 ரூபாய் என்றால் உடனே அதை எண்ணி பார்த்து விட்டு பைக்குள் போட்டுக்கொள்வோம். அவர் உடனே ஜெயராமா ஜெயராமா ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வா என்று சொன்னார். ஜெயராமன் பாவம் அப்பொழுதுதான் ஊரில் இருந்து வந்திருந்தார். அவருடைய பையில் என்னென்னமோ சாமான்கள், ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுப்பதற்கு சற்று திணறி விட்டார். உடனே பகவான் சொன்னார், ஜெயராமா, இந்த பிச்சைக்காரனை பற்றி உனக்கு தெரியாதா? இந்த பிச்சைக்காரன் எப்பேற்பட்ட பைத்தியம் என்று உனக்கு தெரியாதா? Don't you know about this madness of this beggar? Why are you delaying? This beggar's every moment is precious. என்று சொல்லி பிறகு அவர் அந்த பேப்பரை எடுத்து கொடுத்தவுடன் பகவான் அதில் 36 என்று எழுதினார். எழுதிவிட்டு அதை சம்ஸ்கிருதத்திலும் எழுதினார் 36. பிறகு இங்கிலீஷ் நம்பர் 36 என்று எழுதினார். அதாவது நம்பர் போட்டார். பிறகு அவர் சொன்னார், இதில் ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு என்று. என்னவென்றால் அதை உற்று நோக்கினால் 3 அதை நாம் எழுதும்பொழுது அதனுடைய 2 நுனிகளும் வெளிப்பக்கமாக இருக்கும். அதேபோல் 6 எழுதும்பொழுது அதனுடைய நுனியானது வெளிப்பக்கமாக இருக்கும். அதாவது 3ம் 6ம் ஒன்றுக்கொன்று பேக் டு பேக் என்று சொல்கிறோம் அல்லவா? 2 நம்பர்களின் முதுகுகளும் ஒன்றாக இருக்கும். 3 என்ற எண்ணுடைய நுனியானது வெளிப்பக்கம் இருக்கும். 6 என்ற நம்பரின் நுனியும் வெளிப்பக்கம் இருக்கும். பிறகு பகவான் 63 என்று எழுதினார். இந்த 63 எழுதும் பொழுது பார்த்தீர்களானால் அந்த 6 உள்பக்கம் இருக்கும். 3 என்ற நம்பருடைய 2 நுனிகளும் உள்பக்கம் இருக்கும். ஒன்றை கொண்டு பார்த்து கொண்டிருக்கும். பிறகு பகவான் சொல்கிறார், இந்த 36 என்ற நம்பரை பார்த்தீர்களா? நாம் உலக விஷயங்களை எல்லாம் சமாளிக்கும் பொழுது, உலக விஷயங்களில் ஈடுபடும் பொழுது எப்படி 3 என்பது ஒரு பக்கமும் 6 என்பது எதிர்பக்கமும் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது போல் நாம் உலக விஷயங்களை கையாளும் பொழுது மாற்றி இருக்க வேண்டும். ஆனால் தர்ம விஷயங்களையும் கடவுளை பற்றிய விஷயங்களையும் கையாளும் பொழுது எப்படி 6ம் 3ம் ஒன்றை ஒன்று நோக்கி இருக்கிறது, நெருங்கி இருக்கிறதோ அந்த மாதிரி கடவுளுக்கு நெருங்கி இருக்க வேண்டும். ஸ்ரீராமனுடைய வேலையை நாம் பார்க்கும் பொழுது இறைவனோடு நெருக்கம் வைத்து அந்த வேலையை செய்ய வேண்டும். உலக விஷயங்கள், உலக காரியங்களை செய்யும் பொழுது இந்த 36 என்ற நம்பரை போல் நம் மனதை எதிர்பக்கம் திருப்பி இறைவனோடு ஒன்றி விஷயங்களில் பற்று இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது! இதையெல்லாம் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றிற்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது, ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. அந்த சூக்ஷ்மத்தை ஆழத்தோடு அனுபவித்தவர்கள் மகான்கள். அவர் சொல்வதை புரிவதற்கே நமக்கு அவ்வளவு நேரம் ஆகிறது. ஆனால் அவர்கள் அதை பார்த்தவுடனேயே அதனுடைய ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மைகளை பளிச்சென்று எடுத்து விளக்கமாய் சொல்லிவிடுகிறார்கள். திரும்ப திரும்ப நமக்கு இதைத்தான் பகவான் அறிவுறுத்துகிறார். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு உடனே ஒரு உயர்ந்த விளக்கத்தை கொடுக்க பாருங்கள். உங்கள் மனம் தூய்மையாகும், விளக்கமும் உயர்வாக வெளிவரும். அதை விட்டு எது நடந்தாலும் அதற்கு ஒரு கீழான விளக்கத்தை, கீழான சிந்தனைகளை உற்பத்தி செய்து
கீழான விளக்கத்தை கொடுக்கும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். கடவுளிடம் அப்பொழுதுதான் நெருக்கமாக ஆகலாம். கடவுளிடம் நெருக்கம் இருந்தால்தான் உயர்ந்த விளக்கமும் வரும் என்று சொல்கிறார். இது நாம் கண்டிப்பாக மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்துவதும் செயல்களால் புண்படுத்துவதையும் நிறுத்த வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு உயர்ந்த விளக்கம் கொடுக்க வேண்டும். பகவானிடம் நாம் நாமம் சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த காரியம் சற்று தள்ளி நடந்தாலும் சரி அல்லது நடக்காமல் போனாலும் சரி, அப்பொழுதும் பகவான் நமக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்கு செய்து தருகிறார். ஏதோ ஒரு காரணத்திற்காக இது இப்படி நடக்கிறது, இதில் தான் என்னுடைய நன்மை இருக்கிறது என்று நினைத்து, ஏனென்றால் அதுதான் உண்மை, நினைத்து அவரை கொண்டாடுவதை நிறுத்திவிடக்கூடாது. நாம் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆசீர்வாதமாய் சிறிது நாட்களில் அது பெரிய ஆசீர்வாதம் என்று காட்டிக் கொடுத்துவிடும். பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். மீண்டும் 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 ஆத்மார்த்தமாய் பிரார்த்தனை செய்து கொள்வோம். பகவான், எங்கள் உடலை தாக்கும் கிருமிகள் மட்டுமல்ல, எங்கள் மனதை தாக்கும் கிருமிகளை கூட தாங்கள் தான் வதம் செய்ய வேண்டும். எங்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீங்கள் தான் அழிக்க வேண்டும். எப்பொழுதும் தங்களுடைய நாமத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். திவ்ய மங்கள நாமம் நாங்கள் செய்த பாபங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது, மீண்டும் பாபம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது, அன்றாட காரியங்களை எல்லாம் எளிதாக செய்து தருவது. இதை விடாமல் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக தங்களுடைய வசதிகளை எல்லாம் தியாகம் செய்து உழைத்து கொண்டிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் தாங்கள் பெரும் பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் கூட்டித்தர வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் தங்கள் கைகளிலே நாங்கள் எப்பொழுதும் ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் அந்த பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எல்லாவற்றிலும் தங்களுடைய இருப்பை காண வேண்டும். எல்லா நிகழ்வுகளிலும் தங்களுடைய லீலைகளை காண வேண்டும். வாழ்வின் கொடிய துன்பங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும், மறைந்து கொண்டிருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய கருணையை காணும் பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜெய் யோகிராம்.